ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜிடி சார் அண்ட் ரேஸ். இது ஸ்டோரி மோட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் லொக்கேஷன் தான் கேஸ். அதாவது நம்ம கார் கண்டுபிடிச்சி சீக்ரெட் லொக்கேஷன் வீடியோ போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதான் கேஸ் இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 பைக் அண்ட் 3 காரோட சீக்ரெட் லொக்கேஷன் தான் கேஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக் பண்ணி ஃபஸ்ட் ஷேர் பண்ணி நல்ல வைங்க. அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். அது இல்லாமல் டிஸ்கார்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் போடுவோம். ஓகே கேஸ், வாங்க நம்ம போகலாம். இந்த பைக் இந்த லொக்கேஷன் எதுவும் பார்க்க போகிறோம் கேஸ். வாங்க கேஸ். இந்த பைக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 லொக்கேஷன் இருக்குது கேஸ். அதான் கேஸ் நம்ம 2 பைக் பார்க்க போகிறோம். அந்த 2 பைக்கோட லொக்கேஷன் எடுத்து 3 ஐயோ பாருங்க. எடுத்தோடனே இப்படி ஒரு இந்த வீட்டில் இதான் கேஸ் பிரச்சனை. இந்த ரிவர்ஸ் எடுக்கும்போது அதிகமாக எடுத்ததம்மா டப்புன்னு போயிடுது வண்டி. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கேஸ் கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அங்கே போய் அந்த லொக்கேஷன் கார் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோமா கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் ஒரு கார் உண்டு. இதுவா இல்லாட்டி இதுவான்னு தெரில, நான் போய் பார்த்து சொல்லுது அவங்கள. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னஸ் இருக்குங்க கேஸ். இன்ஃபர்னஸ் கார், அந்த கார் எடுத்து உங்களுக்கு காட்டுது. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் தான். அது டாப் ஸ்பீடு போகிற கார் கேஸ். இந்த கேமில் அதுதான் டாப் ஸ்பீடு. ஓகே கேஸ், நான் நேரம் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்பமாச்சு தான் கேஸ் இந்த கார் ஸ்பான் ஆகும். ஓகே கேஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார் ஸ்பான் ஆகிருக்கு. இந்த கார் தான் கேஸ் இன்ஃபரன்ஸ் இன்ஃபர்னஸ். இந்த கார் தான் பேர் மாற்றி சொல்லிட்டேன். இன்ஃபர்னஸ் இந்த கார் பேர் தான் கேஸ். செம்மையாக இருக்குமா கேஸ் இந்த கார், பார்க்கிங்களா? பக்கமாக இருக்குது கேஸ். இன்ஜினியர் ஆனில் இருக்குது. இப்போ தான் எவனா கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன். என்பிசி இந்த போல கேஸ் தான் கேஸ். அதான் கேஸ், அதே கார் தான் கேஸ். ப்ளூ கலர் போதில் அதான் கேஸ் இதுவும் இன்ஃபர்னஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்பீடான கார் கேஸ். செம்மையாக இருக்குது கேஸ் இந்த கார் ஓட்டுறதுக்கு. பங்கமாக இருக்கா? இதான் கேஸ் ஸ்டாப் பண்ணல நம்ம பார்த்தோம். அடுத்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கராஜுக்கு கேஸ். அந்த கராஜுக்கிட்ட தான் கேஸ் இருக்குது. இந்த காரில் நம்ம எப்படி கன்னியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அந்த கார் எடுத்து போயிருமா கேஸ். இந்த காரை நம்ம கன்னியூ பண்ணலாம். கேஸ், இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி உங்களுக்கு நம்ம பார்க்குற 5 கார் எந்த கார் பிடிக்குமோன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக போகும்போது மறக்காம இந்த ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கேஸ். இன்றைக்கி இந்த கார் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு கேஸ். அதான் கேஸ் இந்த கார் நம்ம விட்டு போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா புல்லட் கேஸ். இந்த கார் பேர் புல்லட். அதாவது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோமா அப்போ ஓல்டு கராஜு கிட்ட போய் இங்கே ஒரு வீடு இருக்குமா? அது எங்கே அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஜாகலா கேஸ். இருங்க வரேன். இந்த இடம் வரும் கேஸ் கரெக்டாக. அந்த இடத்துலேருந்து பாருங்கள் கேஸ் கரெக்டாக. கேஸ் நல்லா அந்த லொக்கேஷன் வந்து மீட் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா இப்போ லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் கேஸில். கேஸ் மாற்றி வந்துட்டோம் லொக்கேஷனுக்கு. நான் இப்படி போகலாம் கேஸ். நான் லொக்கேஷனுக்கு இது பார்த்தீங்கன்னா 2வது கார் லொக்கேஷன். இந்த கார் தான் கேஸ் எனக்கு பெஸ்ட்டு கார். நான் ஓட்டுனது எனக்கு இந்த கார் தான் கேஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஹலோ ஆஃபீஸர் வழி விடுங்க. யூஸ் பண்ண தள்ளி கழுவி விடாது இடிச்சிட்டா. ஐயோ போயா டக்குனே. ஆமாம் மாதிரி உழுந்து போகிறேன். ஐயோ காரை டேமேஜ் பண்ணிட்டேனே. கேஸ், இந்த காரை இங்கே விட்டு அந்த காரை விட்டு போயிடலாம் அப்படியே. இந்த காரை கேஸ் இதான் கேஸ் புல்லட்டு. செம்ம கேஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹேண்டிலிங் பங்கமாக இருக்கும், ஸ்பீடு பங்கமாக இருக்கும் கேஸ். வேறு மாதிரி இருக்கும் கேஸ். ஐயோ பார்த்தாங்க கேஸ் இந்த போலீஸ்காரன். ஆனால் ஒன்று கேஸ், நீங்கள் கார் எடுக்கும்போது போலீஸ்காரன் பார்த்தானா அவ்வளோதான் உடைய பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து வாட்டியாக இருப்பாங்க. இதாக்கலாம் கேஸ். இதான் கேஸ் இந்த கேமில் ஒரு பிரச்சனை. அட பாவி அமைதியாக கரெக்டாக சுடுதாங்க கேஸ். இந்த பாய்களை என்னடா தப்பு பண்ணேன்? எவனாச்சும் கொலை பண்ணுறாட்டா போனேண்ணா. கார் எடுத்ததுக்கெலாம் சுடுதீங்களாடா அப்படி வந்து கேஸ். காரை பாய்ச்சிட்டானுங்க. இருடா வார யார் காரை பாய்க்கிங்க? பாடி 2 நிமிஷம்டா. தேவையில்லாமல் 2 நிமிஷம் ஆகிட்டோமே கேஸ். ஐயோ பா, இப்போ தான் கேஸ் உயிர் போயிட்டு வருது. 1 நிமிஷத்தில் கார் கவுந்துருமோன்னு நினச்சேன். நல்ல வேலை போய்ட்டு நேராக ஸ்ப்ரே ஷாப்புக்கு போய்ட்டு ஸ்ப்ரே பண்ணி வேண்டியதான் கேஸ் காரை. சார் உள்ள வாங்க சார் நானும் உங்களை சேர்த்து பெயிண்ட் பண்ணி விட்டுருந்தேன். கேஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் பெயிண்ட் பண்ணுமா? அவர் உள்ள வரன்னு இருக்காரு. உள்ள வந்து மொத்தம் 2 தான் அவரை போட்டு பிளாக் எடுத்துக்கலாம். நைட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கேஸ். இனிமேல் இந்த காரில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் அடுத்த காருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாங்காக போக வேண்டியிருக்கு. இப்போ உள்ள கார் பார்த்தீங்கன்னா அடுத்த கார் கிட்ட தான் கேஸ். அதுக்கடுத்து உள்ள காருக்கு தான் நம்ம லாங்காக போக வேண்டியது இருக்குது. அதனால் இதை எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே கேஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா 4வது கார். 4வது தானே? இல்லை 3வது கார் லொக்கேஷனுக்கு போகலாமா கேஸ்? அந்த கார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏர்போர்ட்டில் இருக்கும் கேஸ். இங்கே ஒரு கார் இருக்கும் ஏர்போர்ட்டில், அப்படியே இங்கே ஒரு பைக் இருக்கும் கேஸ். இந்த முக்கில் பைக் இருந்தாலும் தான் இருக்கும். அது எப்போ ஸ்பான் ஆகும் பைக்கு. கேஸ் இந்த கார் தான் கேஸ் போக போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும் கேஸ். மார்க்காக மாட்டிக்கி இப்போ ஏர்போர்ட் உள்ளே போகணும். நம்ம ஏர்போர்ட் உள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைசன்ஸ் கேட்பாங்க. லைசன்ஸ் எல்லாமே உள்ளே போகலாம் கேஸ். அது சரியான இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கேஸ், உங்களை நான் ஏர்போர்ட்டில் வந்து மீட் பண்ணுவேன். ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் கேஸ் இந்த காருக்கு. ஏர்போர்ட்டில் போகிறதுக்கு நம்ம லைசன்ஸ் கேட்பாங்க.
இந்த லைசன்ஸ்லாம் தேவையில்ல நம்ம ஈஸியாக போகிறோம் கேஸ். லைசன்ஸ் இல்லாமல் எப்படி போகலாம் உள்ள பார்க்கலாம் வாங்க. இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகணும் கேஸ், திரும்பி விடாது எதுலையுமே. திரும்பினா பார்க்கிங் பரவாயில்ல பரவாயில்ல. டிஸ்டன்ஸ் கேஸ் கொஞ்சம் தான் கார் அடிச்சிருப்போம், நல்லது தான், நல்ல அடிக்கல கேஸ். வந்தாச்சு லொக்கேஷன் கிட்ட. பார்த்து திரும்புங்கடா. இதான் கேஸ் அந்த லொக்கேஷன். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் போக முடியாது, பைலட்ஸ் மட்டும் தான் உள்ளங்க. நீங்கள் சைலன்ஸ் பிஸ்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கார்டு உங்களை அலோவ் பண்ண மாட்டான். அதனால் அந்த செக்யூரிட்டி கார்டை நீங்கள் போடுறதில்லாம் போடுறதாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க கேஸ். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணணும், ஏன்னா அந்த கார் மேலே ஏறணும். இந்த கார் மேலே ஏறி இந்த பில்டிங் மேலே ஏறணும். அடுத்து நேராக ஏர்போர்ட்டுக்குள்ளே குதிச்சிடணும் கேஸ். இதுக்குள்ளே குதிச்சோன்னா கதை ஓப்பன் ஆகிருக்கும் நமக்கு. இது நீங்கள் அந்த செக்யூரிட்டி கார்டை சொல்லாமே பண்ணலாம். நான் சுட்டேன் கேஸ், ஏன்னா நம்ம உள்ள விட மாட்டேன்ட்டான். ஆனால் அதுதான் அவனுக்கு தானே நம்ம உள்ள விட மாட்டான் சொன்னதுக்கு கேஸ். பார்த்தீங்கன்னா கதவை ஓப்பன் ஆகிட்டு முதவே பைக் எடுக்கலாமா கார் எடுக்கலாமா சொல்லுங்கள் கேஸ். முதல்ல கார் எடுக்கலாம். கார் எடுத்து அடுத்து பைக் எடுக்கலாம் கேஸ். கார் இருக்கான்னு பார்க்கும் முதல்ல போயிட்டு உள்ளக. கேஸ் கார் இருக்குது கேஸ், வேறு மாதிரி கேஸ் பங்கம் கேஸ். இந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, இங்கே தான் வச்சு கார் இருக்கும். இந்த கார் பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜிடி கேஸ். இந்த கார் பேர் வேறு மாதிரி கேஸ். இந்த கார் ஸ்பீடு சூப்பர் ஜிடி இந்த காரு. இந்த காரில் ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலாம். இந்த காரில் அப்படியே பைக் லொக்கேஷன் போயிருமா கேஸ். அங்கே மாதிரி கேஸ் காரு செம்மையாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இதுலேயே அந்த பார்த்தீங்கன்னா ரூஃப் இல்லாமல் சில நேரம் அப்படியே கேஸ். அந்த அப்படியே எட்டுனா உங்களுக்கு லக்க தான் கேஸ். அந்த காரு பங்கமாக இருக்கும் பார்க்க வியூவே. இப்போ பைக் எடுக்கலாம். பைக் பார்த்தீங்கன்னா 4வது நினைக்காம 4வது. ஐயோ ட்ரீம்ஸ் ஆனது இந்த பிளேனு. இந்த கார் ஓரளவுக்கு ஹேண்ட்லிங் நல்லா தான் கேஸ் இருக்கும், ஆனால் அந்த கார் அளவுக்கு வராது ஹேண்ட்லிங்கு. அந்த கேஸ் கிட்ட வந்தாச்சு. கேஸ் இதாங்க கேஸ் இந்த பைக் லொக்கேஷன். ஐயோ பைக் விஷயம் தெரியாமல் இதாங்க கேஸ் அந்த என்ஜிஆர் பைக்கு செம்மையாக இருக்கும் கேஸ். இருக்கிறதுலே பைக்கில் ஸ்பீட்னா இதாங்க சரியான ஸ்பீடில் போகும். இதை வச்சு நம்ம போலீஸ்க்காக ஆட்டம் காட்டலாம் இந்த பைக் வச்சு. ஆனால் என்ன பஞ்சாயத்தோட வெடிச்சிடக்கூடாது. பிஎஸ் வீலிங் பங்கமாக இருக்கா. சிஜிஐ ரைடர் கேஸ். ஐயோ தண்ணியில் விழுந்துடும் கொஞ்சம் இதாக பாகாக இருக்குது என்னன்னு தெரியல கேஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம 4வது லொக்கேஷன் நினைக்கிறேன். மொத்தம் 3 காரு ஒரு பைக் எடுத்திருக்கோம். எங்கே போகிறேன்னு தெரியல. ஓகே பாக்காக இருக்குது. ஓகே கேஸ் 4வது பைக் லொக்கேஷன் பார்க்க போகலாமா கேஸ். இந்த பைக்கோட இன்னொரு லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறது. ஐயோ நம்ம இங்கே இருந்த காரை காணும். நம்ம காரை அட பையன் அதுக்குள்ளே காரை எடுத்துட்டிங்களா. சரி ஓகே சாங்க நம்ம பைக்கில் போயிடலாம். அப்படி நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் காரை மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தோம். காரை எடுத்துட்டானுங்க இப்போ. சரி வேறு நமக்கும் அந்த காருக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பைக்லேயே போயிட வேண்டியதான். இதே நம்மளோட அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு கேஸ் நான் வேறு ஐடியா வச்சுருக்கேன் கேஸ் எப்படி போகலான்னு. நம்மளோட அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு ஈஸ்ட் பீச்சு கிட்ட தான் கேஸ் போக போகிறோம். இந்த லொக்கேஷன் தான் கேஸ் நம்ம போக போகிறோம். ஈஸ்ட் பீச்சுக்கு தான் கேஸ் போக போகிறோம். அந்த லாஸ்ட் சென்டர்ஸில் ஈஸ்ட் பீச்சுக்கு தான் கேஸ் போக போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது கேஸ். பாருங்கள் இப்போ இங்கே விட்டு இந்த காராச்சு இருக்கா. இந்த கார் இருக்கான அந்த காரை காணுமா கேஸ். என்ன பண்ணேன் கேஸ். இந்த பைக் மேலே தேவைப்படாது. பைக் போட்டு தண்ணியில் போட்டாச்சு பைக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் சிஜி ஹெலிகாப்டரில் போக போகிறான் கேஸ். மாசாக கெத்தாக ஹெலிகாப்டரில் போக போகிறான். எப்படி கேஸ் ஹெலிகாப்டர் ஓப்பன் ஆகிட்டா நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் கூட இந்த ஒரே ஹெலிகாப்டர் மட்டும் அன்லாக் பண்ணிக்க முடியும் கேஸ். அன்லாக் பண்ணி ஓட்டிக்க முடியும், எல்லாராலையும் முடியும் கேஸ். அது ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் போக போகிறோம். இப்படி வங்கம்மா கேஸ். ஓகே கேஸ் நான் நல்ல லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் அண்டர்ஸ்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. ஹெலிகாப்டர் வந்தாலும் சீக்கிரமாக வந்தாச்சு. இதே பைக்கில் காரில் வந்ததுனால லேட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஹெலிகாப்டர் வந்துட்டோம். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பீச் கிட்ட வந்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பீச் இருக்குது. கொஞ்சம் ஆட்டிடியூட் லோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ பண்ணிக்கலாம். ஒன்று கொஞ்சம் ஒரு நைஸ் பார்க்கிங் பண்ணலாம் நினைக்கிறேன் கேஸ். நம்ம எங்கே இருக்குன்னு தெரியல. இல்லை கரெக்டாக அந்த இருக்குது கேஸ். காட்ட வச்சிட்டேன். கரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க்கிங் லாட் மாட்டிருக்கா கேஸ். இந்த மேலே தெரியுதுலா கேஸ், அதான் கேஸ் இந்த பைக்கு. எப்படி கேஸ் பங்கம்மா கேஸ் பைக்கு. இது ஒரு பெர்ஃபெக்ட் லேண்டிங். நம்ம சிஜி பார்த்தீங்கன்னா பைலட் லைசன்ஸ் தேவையில்லாத கேஸ். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இதான் கேஸ் ஈஸ்ட் பீச்சில் இருக்கிற பார்க்கிங் இருக்கிற இந்த பைக் என்ஜிஆர் பைக்கு. என்ஆர்ஜி பைக் கேஸ். என்ஆர்ஜி 500 இந்த பைக் பேர். இந்த பைக் எடுத்து ஒரு ரைடு மட்டும் போய்ட்டு வந்துடலாம். சிட்டியில் இந்த லாஸ்ட் ஜிடி சேனல் இருக்கிறதுலே இந்த ஒரு பைக் மட்டும் தான் கேஸ் நம்மளோட ஃபாஸ்டஸ்டான பைக்லேயே பங்கமாக இருக்கும் கேஸ். இது வீலி பண்ணலாம் பங்கமாக இருக்கும். ஓகே கேஸ் உங்களுக்கான அடுத்த கார் லொக்கேஷன் போகலாமா கேஸ். அது அடுத்த கார் லொக்கேஷன் எங்கேன்னு பார்க்குறது மாதிரி நம்ம இந்த ஹெலிகாப்டர் இருக்கிறதுல போய்ட்டு ஒரு ஹெலிகாப்டர் இருக்கான்னு பார்த்து ஒரு மேலே போய்ட்டு அதுக்கு பாட்டு பையில முடச்சிருப்பாங்க ஹெலிகாப்டரை. இந்த ஒரு மனுஷன் இங்கே வண்டி விட்டு இங்கே ஒரு பைக் இருக்குது கேஸ். பங்க கேஸ் 2 இருக்கிறாங்க கேஸ் மொத்தமாக. இந்த பில்டிங் மட்டுமே 2 பைக் இருக்குது கேஸ். இந்த மாதிரி என்ஆர்ஜி 100 500
இப்போதைக்கு சிட்டியில் இருக்கிறதுல இதான் கேஸ் ஃபாஸ்டஸ்ட் பைக். ஓகே கேஸ், மறக்காம நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கேஸ். ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா மறையில் அப்படியே தான் இருக்குது. ஹெலிகாப்டர் எடுத்து போக வேண்டியதாக நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தான் கேஸ். அதாவது ஏஞ்சல் பெயின் தாண்டி போனீங்க. ஏஞ்சல் பெயின் கிட்டே தாண்டியே தெரியல. சரி, ஏஞ்சல் பெயினில் போகலாம் கேஸ். சைனா டவுன் கிட்ட நினைக்கிறேன். சைனா டவுன் இங்கேருந்து இந்த இருக்குல்ல கேஸ், இது இல்லை அந்த இருக்குல்ல கேஸ், ஃபேன் ரிட்ஜுக்கு தான் கேஸ் போக போகிறோம். ஃபேன் ரிட்ஜ் அது பேர் பார்த்தீங்கன்னா ஃபேன் ரைடு கேஸ். ஃபேன் ரைடு தான் கேஸ் போக போகிறோம். அப்போமே அங்கே தான் கேஸ் நம்ம கேட்டலினா ஹவுஸ் இருக்குது. கேட்டலினா இப்போ ஸ்டீல் இல்லை. அவரோட கார் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி தான் கேஸ். பங்கமாக ஸ்பீடாக போகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது நினைக்கிறேன். ஆமாம் கேஸ், 5வது காரு. ஓகே கேஸ், இந்த 5 வெஹிக்கிளில் உங்களுக்கு எந்த வெஹிக்கிள்ஸ் பிடிக்குமா கமர்ஷியல் யூ ஜஸ்ட் மிஸ் கேஸ். இது அவ்வளோதான், ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிருக்கும். கொஞ்சம் ஆட்டிடியூடு அவ்வளோதான் முடிச்சுட்ருவாங்க வசதியை. இந்த 5 வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு எந்த வெஹிக்கிள்ஸ் பிடிக்குமா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த வெஹிக்கிள்ஸாக ஒரு லைக் பண்ணி போடுங்க கேஸ். கமெண்ட்ஸில் போய் அந்த வெஹிக்கிள்ஸ் பேர் சொல்லிட்டு ஹாட் போடுங்க சரி பக்கத்தில். நான் பார்த்துக்கிறேன். ஓகே இது நடுவில் வீடியோ ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா பார்ட் 55 நினைக்கிறேன். ஆமாம் கேஸ், பார்ட் 55 ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம், டிஸ்கார்ட் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் டிஸ்கவுண்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் அடுத்து ஷார்ட்ஸ்லாம் போடலான்னு இருக்கோம் கேஸ். நீங்கள் சொல்கிற பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஷார்ட்ஸ் போடலாமான்ட்டு. நம்ம ஜிடி சேனல்ஸில் இருக்கிற மிக்ஸ் அண்டு கூலான கிளிச்செலாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கலாமா நீங்கள் சொல்லுங்கள் கேஸ். ஷார்ட்ஸ் போட ஆரம்பிக்க நாங்கள். ஓகே கேஸ், லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. ஐயோ அப்படி கிராஸ் கேஸ், ஜஸ்ட் மிஸ் கேஸ். நான் ஒரு இது போடல, சீட்ஸில் எதுவும் போடல. எதுவும் ஸ்லோவாக போனதாலும் தப்பிச்சிட்டோம் கேஸ். இதே ஃபாஸ்ட்டாக வந்துருந்தால் அவ்வளோதான். அதாவது முடிச்சு விட்ருப்பாங்க நம்ம சிஜியை. இது ஃபாஸ்ட் ஏரியா தான் கேஸ் கொஞ்சம் கஷ்டம் ஹெலிகாப்டர் ஓட்டுறதில்ல. அதனால் நம்ம சிஜி ஓடிடுவாங்க கேஸ். நம்ம சிஜி யார் கேஸ் கொஞ்சம் லோ ஆட்டிடியூட் லோ பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பார்க் பண்ண முடியுமா நாங்கள் என்னன்னு தெரியல. இந்த இருக்குது வழி இருக்குது. இதை போல் போகலாம் கொஞ்சம். ரெடியாக பார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேக் வாங்க. பார்க்கிங் இந்த ஃப்ரெண்டு போகலாம். ஓகே கேஸ். ஐயோ பெர்ஃபெக்ட் லேண்டிங்கில் வந்தேன். அது பார்த்தீங்கன்னா மோசமான லேண்டிங் ஆகிடுச்சு கேஸ். ஹெலிகாப்டர் சரியில்லை. நம்ம இறங்கிற வேண்டியது தான். வெடிச்சே போதும் நீங்கள் ஹெலிகாப்டரு. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கார் இந்த இருக்குது கேஸ். இது ஒரு விதமான ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி தான் கேஸ். செம்ம ஸ்பீடில் போவோம். நம்ம ஏதாச்சும் தான் ரேசிங்லாம் போயிருந்தோம். உங்களுக்கு யாரும் தான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்டலினா மிஷினில் இருக்கும்போது அவங்க ஒரு ரைடு போய்ட்டு வரலாம் அதில். ஓகே கேஸ், இந்த 5 கார்ஸில் உங்களுக்கு 5 வெஹிக்கிள்ஸில் எந்த வெஹிக்கிள்ஸ் பிடிச்சிங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி அந்த வெஹிக்கிள்ஸ் நீங்கள் ஓட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ். மறக்காமல் அந்த வெஹிக்கிள்ஸாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி ஆன்லைனில் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டிஸ்கார்ட் அண்ட் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி அதில் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் கேஸ். பாருங்க கேஸ், இப்போ கேஸ் இந்த கார் எடுத்து அதுக்குள்ள அடுத்த கார் வந்து கேஸ். இதான் கேஸ் குயிக் ஸ்பானிங் இந்த கார் செம்ம கேஸ். ஓகே கேஸ், உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் ஸ்பார்க். டாடா, பாய் பாய்.